சீக்கிரமா மெய்யா பொய்யா நிகழ்ச்சிய மூட்டை கட்டி தூக்கி வீசினா போதும்மா. ஏன் சார், மெய்யா பொய்யா நல்லதானே இருக்கு? உண்மைதான். ஆனா அதுக்காக நான் கொடுக்கிற பணம் இருக்கு பார், எக்கச்சக்கம்மா. முடியலம்மா, என்னால தாங்கவே முடியல. புரியல சார். புரியலையா? இதோ இதோ இருக்கு பார், இதாம்மா எங்க டீம். ஒரு ப்ரோக்ராமுக்காக இரவு பகலா உழைப்பாங்க. எப்பவுமே வெளியூர் போனா அதிகபட்சமா ஒரே வாரத்துல திரும்பி வந்துருவாங்க. ஆனா எப்போ இந்த நாசமா போன காத்தால்புரம் ஊருக்கு போனாங்களோ அன்னையில இருந்து இந்த டீமையே காணோமா. அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. சரி, இவனுங்க தான் காணாம போயிட்டாங்க. எங்க கிரியேட்டிவ் ஹெட்டை கூப்பிட்டு, யோ நீயாவது போய் அந்த டீமுக்கு என்ன ஆச்சு பாருன்னு கேட்டோம். போனான். திடீர்னு ஒரு நாள் போனை போட்டான். டீமை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னான். அப்பாடா, ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இப்போ அவனையும் காணோம். ஏன் சார், எத்தனை நாளா உங்ககிட்ட தொடர்பே இல்லாம இருக்காங்க சார்? அந்த கொடுமையை ஏமா கேக்குற? 3 மாசம் ஆச்சுமா, ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. சார், போலீஸ்க்கு போயிருக்கலாமே சார். போலீஸ்கா? நாங்களா? நாங்க மீடியாமா, எப்படி அவங்க கிட்ட போக முடியும்? போலீஸுக்கும் மீடியாவுக்கும் எந்த காலத்துல ஒத்து வந்திருக்கு? ஒத்தே வராதுமா. இந்த ஊருக்குள்ள போனதே வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ், வித்தவுட் பர்மிஷன், எல்லாமே ஃபோர்ஜரி தான். டீம் இப்போ உள்ள போயிருச்சு, காணாம போயிருச்சு. இதை எப்படி போலீஸ் கிட்ட சொல்ல முடியும்? போலீஸ் கிட்ட சொன்னா எங்க நிலைமை என்ன ஆகிறது? சார், நானே காத்தால்புரம் சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் சார். அந்த நாசமா போன ஊரை பத்தி என்னத்தமா சொல்ல சொல்ற? அந்த காத்தால்புரம் இருக்கு, அது ஒரு சாபம் வாங்கின பூமிமா. அந்த ஊர்ல ஏதோ குடும்பங்கள்ல ஆண் வாரிசுங்கள்லாம் 10 வயசாச்சுன்னா தப்புன்னு செத்து போயிருவாங்களாம். ஏன்னு தெரியாதான், காரணமும் தெரியாதான். கேட்டா சாபம்னு சொல்றாங்களாம். இங்க மேட்ரு நல்லா இருக்கே, போய் கண்டுபிடிங்கடான்னு என் டீம் அனுப்பி வச்சேன். அன்னையில இருந்து எங்களுக்கு சாபம் பிடிச்சிருச்சுமா. என் டீம் எங்க போச்சுன்னே தெரியல. அங்க போன பிறகு ஒரே ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குமா. அந்த ட்விஸ்ட் இருக்கு, ஐயோ அத நான் சொல்றதை விட நீயே பாருமா. யோ சார், அத போடியா. ஓகே சார். யார் நீங்களா? அப்பாவை பார்க்க வந்தா வரவேற்பு அறையில இருக்கணும். யாரு கேட்டு இந்த அறைக்குள்ள வந்தீங்க? இந்த அறைக்குள்ள எங்க அப்பா வரலாம், எங்க அம்மா வரலாம், நான் வரலாம். வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. வெளியே போங்க, வெளியே போங்கன்னு பாத்துக்கம்மா, சொல்றேன். கேட்கலையா? பொறுமையா பாரு. யார் எடுத்தது இங்க இருந்து ஊஞ்சல? எங்க அம்மா இங்க இருந்து ஊஞ்சல தான் எப்பவும் படுப்பாங்க. சொல்லுங்க, மரியாதையா சொல்லுங்க, யார் எடுத்தது? சொல்ல மாட்டீங்களா? வெளியே போங்க, வெளியே போங்க. எங்க அப்பாவோட நாற்காலி எங்க? யார் எடுத்தது? யார் எடுத்தது?
ஐஸ்வதி என்னாச்சு? ஆர் யூ ஓகே? அண்ணே அண்ணே நான் பார்த்தேன். நான் யாருன்னு தெரியுமா? துளசின்னு. நான் இந்த ஜென்மம் ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் வெறுமனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக என்ன கொன்னுட்டாங்கன்னு. வாசு 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 என்ன பண்ணாங்க தெரியுமா வாசு? அந்த கஜேந்திர வர்மா இருக்கான்ல, அவன் என் கழுத்தை அறுத்து கொன்னுட்டான். மூச்சு திணறிடுச்சு வாசு. காதலிச்சது தப்பா? நான் விரும்பனோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சது தப்பா? சொல்லுங்க, காதலிக்க கூடாதா? காதலிச்சது தப்புன்னு என்ன கொன்னுட்டாங்க. என் பெருமை கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டாங்க. பாத்தியாமா கொடுமைய? காம்பேருமா, பேரு ஆயுஷ்மதி. என்ன பேர் சொன்னான்னு கேட்டியா? துளசியா. 200 வருஷத்துக்கு முன்னாடி இவ பிறந்தாளாம். அப்போ இவ பேரு துளசியா. சார் ஒரு நிமிஷம் சார், நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிக்கம்மா, பண்ணிக்க. தேங்க்யூ சார். சார் பென் சார். இந்தாம்மா. சார் சொல்லுங்க சார், போன ஜென்மத்துல ஆயுஷ்மதி உங்க காம்பேரர், அவங்க யார் சார்? அதான் சொன்னேனேம்மா, எங்க காம்பேயர் ஆயுஷ்மதி போன ஜென்மத்துல துளசியா. துளசி. இவளோட அப்பா இருக்காரு, அரண்மனை ராஜகுருவான். அம்மா குந்தவை அம்மையாராம். சரி சார், அந்த ஆயுஷ்மதிக்கு ஐ மீன் 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த துளசிக்கு என்ன பிரச்சனை சார்? அதாம்மா, இந்த ராஜகுடும்பத்து துளசி இருக்காளே, அவ விருமாண்டி தேவன் ஒருத்தன், அவனை காதலிச்சாள். அப்போ அந்த சமஸ்தானத்து தளபதிக்கு இது பிடிக்கலையா, அதனால காதலை பிரிச்சுட்டானா. எப்படி பிரிச்சான்? இவளை கொலை பண்ணி பிரிச்சிருக்கான். ஹலோ, எஸ்கியூஸ் மீ. ஏமா சரோஜினி, இதெல்லாம் அந்த ஓலைச்சுவடியில இருக்கே. சார் என்னமோ புதுசா கேக்குற மாதிரி இவ்வளவு ஆர்வமா கேக்குற? எழுதிட்டு வேற இருக்க? இல்ல இல்ல சார், அது ஏதோ டைவர்ட் ஆயிடுச்சு சார். சார் அது நீங்க இப்போ சொன்னதெல்லாம் ஓலைச்சுவடியில இல்ல சார். ஓ அப்படியா? சரி, அந்த காதலை பிரிக்க நினைச்ச கஜேந்திரவர்மன் தோ காம்பேர் துளசின்னு சொல்லுதே, அவ கழுத்தை அறுத்து கொன்னுட்டானா. அப்போ அந்த காதலன்னு சொன்னீங்கல்ல சார், அவரோட பேரு என்ன சார்? அதான் சொன்னேனேம்மா, விருமாண்டி தேவன். இந்த கதையில என்ன மாதிரி ஆயுஷ்மதி சம்பந்தப்பட்டிருக்கா? துளசி விருமாண்டி காதல்ல விருமாண்டிய குலதெய்வமா கும்பிட்டுருக்காங்க. இந்த விருமாண்டி கோவில்ல தான் எங்க அண்ணன் சிவம்க்கும் தில்லைக்கும் கல்யாணமே நடந்துச்சு. வளராதுஜி,
கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எழுந்து வா போலாம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ சரோஜினி, ஏதோ சொல்ல வர்றீங்க, அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்றாரு, நீங்களும் டிஸ்டர்ப் ஆகுறீங்க. என்னம்மா, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? அது ஒன்றும் இல்லை சார், அது நொந்த விஷயம், அது சொந்த விஷயம். நீங்கள் ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தீங்களா, அதையே கண்டினியூ பண்ணுங்க. அதான்ப்பா, இந்த ராணி மங்களேஸ்வரி அந்த பட்டத்துக்கு வந்தாங்க. அந்த விருமாண்டியையும் அவங்க எதிர்த்தாங்க. அந்த விருமாண்டி வந்து இந்த ராணியை கொல்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த விருமாண்டிய தெரிஞ்சிருச்சு சார். என்னம்மா புரிஞ்சுது? சார் சார், துளசிய கொன்ன பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத இந்த இந்த ஜென்மத்துல பிறந்திருக்காங்கல்ல ஆஷ்மதிக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. விருமாண்டிய அரசி கொன்னதும் அரசியை கொலை செஞ்சதும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அதே மாதிரிதான் சார் என்னோட கதை. எனக்கு எது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா, மகாராணி இளவரசரை கைது பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஏன் தெரியலன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். ஏன்னா நானும் கொல்லப்பட்டிருக்கேன் சார். என்னம்மா சொல்ற? டேய் சார். நீ எழுந்து போ. ஃபுட்டேஜ் சார். நீ பண்ண வரைக்கும் ஃபுட்டேஜ் தான், போ. என்னம்மா நீ என்ன சொல்ற? சொல்லுமா, நீ சொல்றது. நீ திடீர்னு இத கதைன்னு சொல்ற, மகாராணின்னு சொல்ற, இளவரசரை கைது பண்ணாங்கன்னு சொல்ற. இத பாருமா, எனக்கு ஸ்பாட்டினிட்டிமா, கொஞ்சம் கழுத்து வலிக்குது. நீ கொஞ்சம் அப்படி தள்ளி பின்னாடி உட்காந்துக்கிறியாமா? ஓகே சார். இது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு மீடியால இருந்து அடிக்கடி மெசேஜ் வரும். நாங்க டிடிவி இல்லையா, ஆன்சர் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதான் நீங்க பேசுங்க பேசுங்க. சொல்லுமா. சார், இப்பதான் சார் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியுது சார். 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காத்தாள்புரம் கிராமம் இல்ல சார், சமஸ்தானம். நாக ருத்ராட்சவர சமஸ்தானம். அப்போ இந்த சமஸ்தானத்தை ஆண்டது ராஜா ருஷ்யேந்திர பூபதி. அந்த காலத்துல பிறந்தவங்க தான் சார் உங்க காம்பெரர் ஆஷ்மதி. அந்த ஜென்மத்துல அவங்க பேரு துளசி. அந்த துளசி ராஜகுருவுக்கும் குந்தவை அம்மையாருக்கும் பொண்ணா பிறந்திருக்காங்க. அந்த ஜென்மத்துல துளசி விருமாண்டிய காதலிச்சிருக்காங்க. அந்த ராஜா ருஷ்யேந்திர பூபதிக்கு அது பிடிக்கல. அதனால தளபதி கஜேந்திர வர்மனை வச்சு துளசிய கொலை பண்ணிட்டாங்க. இந்த ஜென்மத்துல ஆயுஷ்மதியா பிறந்த துளசிக்கு இது வரைக்கும் தான் சார் பூர்வ ஜென்ம ஞாபகம் அவங்க ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் சார் அவங்க இப்படி துடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் சார் நானும் அவதிப்படுறேன். புரியலையேம்மா. புரியலையேம்மா. சார், 200 வருஷத்துக்கு முன்னாடி துளசியா பிறந்த ஆயுஷ்மதி செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட காதலன் விருமாண்டி புரட்சியாளர் ஆயிருக்காரு. ராஜா ருஷ்யேந்திர பூபதிய போர்ல படுகாயம் படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க தான் ராணி மங்களேஸ்வரி. அந்த ராணி மங்களேஸ்வரியை கொல்றதுக்காக விருமாண்டி போராடி இருக்கா. அந்த போராட்டத்துல விருமாண்டிய ராணி மங்களேஸ்வரி கொன்னுட்டாங்க. அதனாலதான் சார் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் விருமாண்டி தேவன அந்த ஊருக்காரங்க குல தெய்வமா வழிபட்டுக்கிட்டு வராங்க சார். சரிம்மா, இதுல
நீயும் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்றல்ல, அது எப்படிம்மா? சார், விருமாண்டி தேவனோட மரணத்துக்கு அப்புறம் ராணி மங்களேஸ்வரியோட ஆட்சி காலத்துல அதே நாகருத்ராட்சவர சமஸ்தானத்துல பிறந்தவதா சார் நான். சொல்லுமா. அந்த ஜென்மத்துல என்னோட பேரு காதம்பரி. அந்த ஜென்மத்துல என்னோட அப்பா வீரையன், என் அண்ணன் பேரு சிவம், என் அண்ணி பேரு தில்லை. என் அண்ணனுக்கும் அண்ணி தில்லைக்கும் கல்யாணம் நடந்தது நாங்க குல தெய்வமா வழிபட்டுட்டு இருந்த துளசியோட காதலன் விருமாண்டி தேவனோட சன்னதில தான் சார். சரிம்மா, எங்களோட காம்பரர் ஆயுஷ்மதி போன ஜென்மத்துல பிறந்த துளசியாவே இருக்கட்டும், அந்த ஜென்மத்துல அவங்க கொல்லப்பட்டதாவே இருக்கட்டும், காதல் நிறைவேறாம போனதால மறுபடியும் ஜென்மம் எடுத்ததாவே வச்சுக்குவோம். நீ போன ஜென்மத்துல காதம்பரியா பிறந்தேன்னு சொல்ற, இந்த ஜென்மத்துல சரோஜினியா பிறந்திருக்கேன்னு சொல்ற. எதுக்காக மறுபடியும் நீ ஜென்மம் எடுத்திருக்க? உன்னோட காதல் நிறைவேறதுக்கு அவசரமா? அப்படின்னா நீ யார காதலிச்ச? சார், நான் ஒரு சாதாரண பொண்ணாதான் சார் அந்த ஜென்மத்துல இருந்த. கூலி வேலை செஞ்சு பொழைக்கிற குடும்பம் சார். என்ன இளவரசர் ராணி மங்களேஸ்வரியோட பையன் இளவரசர் கௌதம பூபதி என்ன காதலிச்சார் சார். சரி, இளவரசருக்கும் உனக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது? கல்வி ஞானம் சார். என்னம்மா சொல்ற நீ? அந்த காலத்துல ஏழை பாளைகளுக்கு படிக்கிறதுக்கே அனுமதி கிடையாது. அது கடவுள் எனக்கு கொடுத்த வரம் சார். என்னம்மா சொல்ற நீ? கடவுள் எப்படிமா வரம் கொடுப்பாரு? இத என்ன நம்ப சொல்றியா? ஆமா சார், நம்புங்க சார். அது கடவுள் கொடுத்த வரம். இளவரசர் இருக்காரே, அவரு ராணி மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவர். அவருக்கு எல்லாரும் சமம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருந்துச்சு. அதுலதான் அவருக்கு என்ன தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் கல்வி கத்துக்கொடு, ஏழை பாழைங்களுக்கு கல்வி கத்துக்கொடுன்னு சொன்னாரு. அதனால நானும் அவரும் ஒரு கோயில்ல சந்திச்சுக்குவோம் சார். அது அது நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டோம்னு நினைச்சிட்டாங்க சார். சார், அதனாலதான் அன்னைக்கு ஒரு நாள் கோவிலுக்கு போனோம். அன்னைக்கு இளவரசர தளபதி கைது பண்ணிட்டாரு சார். அது வரைக்கும் தான் சார் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க கோபேர ஆயுஷ்மதி மாதிரியே நானும் கொல்லப்பட்டிருக்கேன். எதுக்காகன்னு தெரியல, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். இளவரசர் கௌதம பூபதிக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். ஏன்னா எனக்கும் சமஸ்தானமா இருந்த நாகருத்ராட்ச வரம் இன்னைக்கு காத்தாள்புரம் கிராமமா இருக்கு. அந்த கிராமத்துல இறந்துட்டு இருக்காங்கல்ல 10 வயசு குழந்தைங்க, அது சாபம். அந்த சாபத்துக்கும் எனக்கும் சம்மதம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அந்த சாபத்தை கொடுத்ததே நான் தானே நினைக்கிறேன் சார்.
பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான்ல சார். இங்க இருந்து விடுதலை பண்ணுவானுங்களா சார்? இரும்புற ராணி மங்களேஸ்வரிக்கு ஒரு கோயில் கட்ட போறான்ல, அந்த கோயிலை கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்மள அவன் வெளியில விடவே மாட்டான். அவன் கோயில் கட்டுறதுக்கு நம்மள எதுக்கு சார் அடிச்சு வச்சிருக்கிறான்? ஏதாவது நரபலி எது கொடுக்க போறானா சார்? இருக்கலாம். நரபலி கொடுத்தா எந்த கெடுதலும் வராதுன்னு அந்த காலத்துல ஒரு ஐதீகமாவே வச்சிருக்காங்கல்ல. ஐயோ, நரபலி கொடுக்க போறாங்களா? அதுவே ஒரு பெரிய கெடுதல் தானே சார். அந்த இரும்புரை அமைதியா தானே சார் பேசுனா. இந்த ஆயுஷ்மதி தான் அவன் கழுத்தை நெரிக்க போய் அங்கதான் சார் நமக்கு சனினே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவனை கொல்லாம விட்டதுதான் நான் செஞ்ச தப்பு. ஆனா விட மாட்டேன். 200 வருஷ தேடல் அவன் எனக்கு செஞ்ச பாவத்துக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்ப ஜென்மம் எடுத்திருக்கேன். அப்படியாமா? ரொம்ப சந்தோஷமா. ஆனா என்ன பிரயோஜனம்? இரும்புற நம்மள கொல்லாத விட மாட்டான். நம்ம யாரும் சாக மாட்டோம். நாம எல்லாரும் வாழ பிறந்தவங்க. அந்த கஜேந்திரவர்மன் அவன் தான் சாக போறான். ஏன் கையால சாவா? நாம யாரும் சாக மாட்டோம். அதுக்காக நான் இந்த ஜென்மம் எடுக்கல. ஆயுஷ்மதி, உனக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி உன்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இரும்புறைய யாரோ கஜேந்திரவர்மன் சொல்ற. உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. சார், நான் துளசி. இந்த கஜேந்திரவர்மனால 200 வருஷத்துக்கு முன்னாடி அநியாயமா வஞ்சிக்கப்பட்டவன். பெருமை கிட்ட இருந்து என்ன பிரிச்சு அநியாயமா சாகடிக்கப்பட்டவனா. 200 வருஷம் தேடல் சார் இது. இவனை தேடிக்கிட்டே இருந்த இந்த ஜென்மத்துல இருமுறைய பாக்குற. மாட்டிக்கிட்டான். சாகடிப்பேன் சார், சாகடிப்பேன்.